சொன்னாரு, எரியோ ஜனங்களை ஜெயிக்கும் பொழுது அங்க இருக்கிற அந்த பொண்ணு பொருள் இதெல்லாம் என்ன செய்யாத, எதையுமே எடுக்க கூடாதுன்னு சொல்லல. நீ எடுத்து உன் வீட்டுக்கு கொண்டு போயிடாத. பட்டணமும் பட்டணத்தில் உள்ள எல்லாமே சாபம். ஆட்கள் சாபம், வீடு சாபம், ஆடு மாடு சாபம், தங்கம் சாபம், பொண்ணு சாபம், வெள்ளி சாபம். வேதம் அப்படிதான் சொல்லுது, எல்லாம் சாபம். எரியோ பட்டணத்தை நான் இடிச்சு போடும்போது ஒன்று என்ன செஞ்சிட, அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடாத அப்படி சொன்னார். அப்போ எங்கே கொண்டு போகிறது? பொண்ணு வெள்ளி இதெல்லாம் யாருக்கு? கர்த்தருக்கு பரிசுத்தமானது. வேதத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தமானதுன்னு ஒரு காணிக்கை இருக்குங்க. காணிக்கை நிறைய இருக்குது. அந்த காணிக்கை இந்த காணிக்கை நிறைய காணிக்கை இருக்குங்க. கர்த்தருக்கு பரிசுத்தமானதுன்னு ஒரு காணிக்கை இருக்குது. தெரியுமா என்னன்னு? கர்த்தருக்கு பரிசுத்தமானதுன்னு ஒரு காணிக்கை இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பரிசுத்தமான காணிக்கை தான் தசம பாகத்தை தான். அப்படி வேதம் சொல்லுது. தசம பாகத்தை தேவனும் தனக்கு பரிசுத்தமான ஒரு காணிக்கையாக குறிப்பிடுகிறார். அதை நீ எடுத்துட்டு போயிடாத, வீட்டுக்கு கொண்டு போயிடாத. அதை நான் வாங்குறேன்னு சொன்னால் ஒரு காரணம் இருக்கு. உன் மேல இருக்கிற சாபங்களை எல்லாம், சாப தீட்டானவைகள் எல்லாம் நான் நீக்கும்படிக்கு நீ இந்த 10ல் 1 கொண்டு எனக்கு என்ன செய்யணும்? தரணும். நீ உன் வீட்டுக்கு கொண்டு போயிடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ தசமபாகங்கிறது அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்துன்னா அது எப்படிப்பட்ட காணிக்கை? சாபத்தீட்டான காணிக்கை. அந்த சாபத்தீட்டான காணிக்கை கர்த்தரிடத்துல வரும் பொழுது அது எப்படிப்பட்ட காணிக்கையா மாறும்? பரிசுத்தமான காணிக்கையா மாறும். அதுதான் தசமமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதத்துல வாசிக்கிறோம், எரியோ பட்டணத்தில் ஜெயித்த அந்த தேவ ஜனங்கள்ல யாரோ ஒருவன் தசம பாகத்தை திருடி எடுக்கக்கூடாது என்று சொன்ன வெள்ளியை பொன்னை ஏதோ ஒன்றை எடுத்து என்ன செய்து கொண்டான்? அதை ஏமாற்றினான், வஞ்சித்தான், பொய் சொன்னான், களவெடுத்தான். ஆகவே ஆயிப்பட்டணத்தில் இவ்வளவு பெரிய தோல்வி என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்தில் வரும்படியாக தேவன் நமக்கு பலத்தையும் சுகத்தையும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்களிலே நமக்கு செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் ப்ரேயர் மீட்டிங் இருக்கிறது. அதை தொடர்ந்து வியாழக்கிழமை பகலில் ஒரு ஆன்லைன் மீட்டிங் இருக்கிறது. அதை தாண்டி வியாழக்கிழமை இரவு வேத தியான ஆராதனை இருக்கிறது. அதன் பிறகு வெள்ளிக்கிழமை சத்தியவானின் சத்தம் 1ஆம் தேதி அந்த கூட்டம் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்து ஜெபித்து கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள், அநேகரை அழைத்து வாருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மெய்யாகவே தேவன் நல்லவர், நன்மையான காரியங்களை நமக்கு செய்து கொண்டே இருக்கிற தேவன். அல்லேலூயா. நாம தான் என்னமோ அவருக்கு நன்றி இல்லாத பிள்ளைகளாக திரும்ப திரும்ப மாறிக்கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, தாவீது எழுதுகிறார், அவர் எனக்கு செய்த நன்மைக்கு நான் எந்த பதில் உபகாரத்தை செய்து தீர்க்க முடியும் என்று கேட்கிறார். அப்படி ஒரு பதில் உபகாரம் நாம் செய்யக்கூடுமானால் ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? ஆத்தும ஆதாயம் பண்ணணும். அதைத்தான் ஆண்டவர் ரொம்ப கரிசனை உள்ளவராக இருப்பார். சுவிசேஷம் சொல்லுவதும் ஜெபிப்பதும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆத்தும ஆதாயம் என்பது முக்கியமான ஒரு ஊழியம். அதை நம்ம எல்லாரும் செய்யணும். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது தான் மெய்யாகவே அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். ஆத்துமா அறுவடை செய்யாத பிள்ளைகளை பொதுவாக அநேகர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், மலட்டு விசுவாசி என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லாவிட்டால் அந்த பெண்ணை எவ்வளோ அவமானப்படுத்துவார்கள், எவ்வளோ நிந்திப்பார்கள், எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள். அந்த பெண்ணை மதிக்கவே மாட்டாங்க சமுதாயத்தில். நாம் அப்படி இல்லை, சமுதாயத்தில் பார்க்குறோம். பல பிரச்சனைகள் அதனால் வரும்.
அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குழந்தைய கூட, ஒரு ஆத்துமாவை கூட நீங்கள் ஆதாயம் பண்ணவிட்டால் நீங்கள் யார்? மலட்டு விசுவாசிகள் என்று ஆவிக்குரிய போதகர்கள் நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே அந்த நிலையிலிருந்து மாறி பிள்ளைகள் இல்லாதவளுக்கே அநேக பிள்ளைகள் என்று சொன்னது போல அநேக பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று நீங்கள் ஆதாயப்படுத்தும்படி உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தொடர்ந்து வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் திருப்பிக் கொள்வோம். கடந்த சில வாரங்களாக தேவன் பார்வோன் தேசத்தில் பார்வோன் மீதும் அந்த ஜனங்கள் மீதும் அனுப்பின வாதைகளை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவன் ஏன் வாதைகளை அனுப்பினார்? தேவ ஜனங்களை தேவனை ஆராதிப்பதற்கு விடாமல் இருந்ததினாலே. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பார்வோனும் தேவனை ஆராதிக்காததினாலே வாதைகள் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து அந்த தேசத்திற்குள்ளாக அந்த ஜனங்களை வாதிக்கும்படியாக தேவன் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம், நாம் தேவனை ஆராதிக்காவிட்டால், ஒழுங்காக ஆராதிக்காவிட்டால், அல்லது மற்றவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு இடரலாக தடை செய்கிறவர்களாக இருந்தால் வாதைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் கட்டாயம் என்ன செய்யும்? நுழையும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நுழைந்த பல வாதைகளையும் அதனுடைய பின்னணியிலே சொல்லப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை சம்பந்தப்படுத்தி அநேக நாட்கள் தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த வாரத்திலிருந்து ஒரு வாதியை நாம் ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி தியானம் பண்ணுகிறோம். அந்த வாதைக்கு என்ன பேர்? சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். கொள்ளை நோயும் கொப்பளங்களும். சொல்லுங்க. கொள்ளை நோயும் கொப்பளங்களும். கொப்பளம் என்று சொன்னால் உடம்பெல்லாம் சின்ன சின்ன புண்கள் மாதிரி வரக்கூடிய ஒரு காரியத்தை தான் கொப்பளம்னு வேதம் சொல்லுது. அது பல விதங்களில் வரும். இன்றைக்கி நம்முடைய நாட்களில் நம்ம பார்க்குறோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளில் விளையாண்டு கொண்டிருக்கும்போது திடீர்னால கொப்பளமாக வந்துடும். பழுத்து பழுத்து கைக்கு இடையில, காலுக்கு இடையில, மூக்கில், முகரையில், காலிலெல்லாம் என்ன இருக்கும்? புண்ணாக இருக்கும். வீட்டில் சத்தம் போடுவாங்க. அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த ஈரத்துக்குள்ளே போய் நீ போனதுனால உனக்கு சிறங்கு வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு புண்ணு புழுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் மருந்துகளை வச்சு ஆற்றுவோம். இதே போல் ஆறாத புண்கள், ஆறாத கொப்பளங்கள் எங்கே வந்தது? பார்வோன் தேசத்தில் வந்தது. ஏன் வந்தது? தேவனை ஆராதிக்காததுனால, தேவனை ஒழுங்காக பின்பற்றாததுனால. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், ஒருவேளை தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும், வாதைகள் புண்கள் மூலமாக, கொப்பளங்கள் மூலமாக அக்னியை தூக்கி மேலே போட்டால் எப்படி எரியும், அந்த விதத்தில் அது வருமானால் நம்மை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, நம்மை கொஞ்சம் சிந்தனை பண்ணி, நம்மை கொஞ்சம் சோதித்தறிந்து நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சரிப்படுத்தி கொள்ளாத வரை அந்த புண்கள் கொப்பளங்கள் என்ன செய்யாது? மாறாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கொப்பளம் பழைய ஏற்பாட்டில் அந்த பார்வோன் காலத்து சம்பவத்துக்கு பிறகு எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய நாட்களில் வந்ததுன்னு வேதம் சொல்லுது. ஏன் தாவீதுடைய நாட்களில் வந்தது? தாவீது மீறுதல் செய்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். தாவீதுடைய நாட்களில் கொள்ளை நோயும் கொப்பளங்களும் வந்ததற்கு காரணம் என்ன? அவன் மீறுதல் செய்தான். தாவீது சொல்லுகிறார், என் மீறுதல் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே இருக்கிறது. அவனுக்கு தெரியுது நம்ம பண்ண தப்பு இதுதான். அதனால தான் இந்த வாதம் நம்ம தேசத்தில் நுழைஞ்சிட்டு நம்ம ஜனங்கள் மேலே வந்துட்டு அப்படின்னு தாவீது உணர்ந்து கொண்டான். உணர்ந்து கொண்டது மாத்திரமில்லை, அவன் ஒரு பரிதாபப்பட்டான். என்ன பரிதாபப்பட்டான்? தெய்வமே, நான் அல்லவா பாவம் செய்தேன், ஏன் இந்த ஜனத்திற்கு இவ்வளோ பெரிய கொள்ளை நோய், இவ்வளோ பெரிய வேதனைகள் எதற்குன்னு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, என்ன தண்டியும் ஆண்டவரே, என் ஜனங்கள் என்ன செய்யாதையும் தண்டிக்காதையோன்னு பரிதாபத்தோடு இரக்கமுள்ள ஒரு தாவீது ராஜாவாக அவன் இருந்தான். அல்லேலூயா. நாம் என்ன செய்வோம்? எனக்கு தான் கொப்பளம் வந்துட்டு நான் என்ன நினைப்பேன்? இவெல்லாம் நல்லா இருக்காள, இவனெல்லாம் நல்லா இருக்கானே, பொய் சொல்கிறவனும் ஏமாத்துறவனும், தேவனுடைய ஆராதனை அசட்டப்படுகிற இவெல்லாம் நல்லா இருக்கானே,
ஒரு புண்ணு கூட வர மாட்டேங்குதே, எனக்கு இவ்வளோ புண்ணு வந்துட்ட அப்படி நான் நினச்சோம்னா நான் மனுஷனும் கிடையாது, ஒரு விசுவாசியும் கிடையாது, தேவனுடைய ஊழியக்காரனும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ தாவீது தன்னுடைய தவறை தானே உணர்ந்து கொண்டான், தன்னுடைய தப்பை மீறுதலை உணர்ந்து கொண்டான், திருத்தி கொண்டான். என்ன மீறுதல் பண்ணினான்? தேவ ஜனங்களை எண்ணக்கூடாது என்று சொன்னார். அந்த காரியத்தை தாவீது செய்ததினாலே, ஜனங்களை எண்ணக்கூடாது என்று தேவன் சொன்னதை அவன் செய்து எண்ணினதினாலே அந்த கொள்ளை நோய் வாதை ஜனத்திற்குள்ளே வந்ததுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறாரோ அதை என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை செய்யணும். செய்யக்கூடாது என்பதை செய்தால் பாவம், செய்ய வேண்டும் என்பதை செய்யாமல் இருந்தால் பாவம். அதனால் தாவீது அந்த மீறுதலை செய்ததுனால வாதைகள், அங்கே நோய்கள், சாபங்கள் வந்ததுன்னு வேதம் சொல்லுது. ரெண்டாவதாக யார் மீறுதல் பண்ணா? என்ன மீறுதல் பண்ணாங்க? தேவ ஜனங்கள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை, ஒப்பந்தத்தை மீறினதுனால அங்கே என்ன வந்தது? வாதை வந்தது. மீறுதல்னாலே சாபம் வந்தது. அந்த மீறுதல்கள்னாலே பல வேதனைகள் வந்தது. அவங்க என்ன மீறுதல் பண்ணாங்க? பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து பயபக்தி உள்ளவர்களாக இல்லாமல் அசால்ட்டா, அலட்சியமாக நடந்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஓய்வு நாட்களை குறித்து எப்படி இருக்கணும்? பயபக்தியாக இருக்கணும், பயமும் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போதான் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் தேவனை ஆராதிப்பது என்பது ஒரு பயமும் இல்லை, ஒரு பக்தியும் இல்லை, ஏனோ தானோ என்று அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஜெபம் பண்ண ஆலயத்தில் ஜெபம் பண்ணக்கூடிய அந்த 9ஆம் மணி வேளையில் பேதுரும் யோவானும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள்னு சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது பேதுரும் யோவானும் ஆலயத்தில் ஜெப வேளையில் எத்தனை மணிக்கு போனாங்களாம்? 9 மணிக்கு போனாங்களாம். நமக்கு 9 மணினா 9:05 தான் வருவோம், அல்லது 9:10 வருவோம், அல்லது 9:15 வருவோம். கல்யாண வீட்டுக்கு சாப்பாட்டு நேரத்தில் கரெக்டாக போயிடுவோம். தனிப்பட்ட நம்முடைய வேலை இருக்குமானால், தொழில் விஷயங்கள் இருக்குமானால் நம்ம சரியாக போயிடுவோம். ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது ஏனோ தானோ என்று வருகிறோம். பயபக்தி இல்லை, பயபக்தி இல்லை. உடன்படிக்கையை மீறினால் அது பெரிய சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய நஷ்டங்களும் கஷ்டங்களும் அந்த வேத வசனத்தினுடைய அதிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ ரெண்டாவதாக தேவனோடு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கையை மீறுவது, தேவ ஆராதனையை, பரிசுத்த ஓய்வு நாளை பயபக்தி இல்லாமல் நாம் என்ன செய்வது? நடந்து கொள்வது. இதனால் வாதனை செய்தோம் வரும். இது எத்தனாவது வாத? அப்போ இது எத்தனாவது வாத? ரெண்டாவது வாத. மூணாவது வாதம் என்னது? தேவனை குறித்த ஒரு துர்ச்செய்தியை பரப்பினதுனாலே அங்கே வாதையினாலே அநேகர் செத்தார்கள் வேதம் சொல்லுது. தேவனை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்தும் தேவனுடைய ஊழியர்களை குறித்தும் என்ன செய்யக்கூடாது? துர்ச்செய்தி பரப்பக்கூடாது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து துர்ச்செய்தி பரப்பக்கூடாது. வாங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார்னா நாங்கள் இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம், நாங்கள் இத்தனை வருஷமாக கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் விளங்கலை, ஒன்றும் உருப்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து என்ன செய்கிறீர்கள்? துர்ச்செய்தி பரப்புகிறீர்கள், அல்லது துர்ச்சிந்தனையை உங்களுக்குள்ளே யோசிக்கிறீர்கள். நீங்கள் பரப்பினாலும் சரிதான், யோசித்தாலும் சரிதான், தேவனுடைய வாக்குத்தத்துக்கு எதிராக நீங்கள் சிந்தித்தாலும், எதை செய்தாலும், எதை பேசினாலும் அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே வாதியை கொண்டு வந்துடும். ஆகவே தேவனை குறித்தும் தேவனுடைய ஊழியத்தை குறித்தும் தேவனுடைய விசுவாச பிள்ளைகளை குறித்தும் நம்ம என்ன செய்து விடக்கூடாது? துர்ச்செய்தியை பேசிவிடவோ பரப்பிவிடவோ கூடாது. எங்கே பரப்பக்கூடாது? முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே பரப்பக்கூடாது, தெருவில் பரப்பக்கூடாது, சபைக்குள்ளே விசுவாசிகள் ஒருவருக்கு என்ன செய்யக்கூடாது?
பரப்பக்கூடாது. இப்படி அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே துர்ச்செய்தியை தேவ ஜனங்கள் பரப்பினதுனால, அதுவும் தேவ ஜனங்களுக்குள்ளே பரப்பினதுனால அங்கே என்ன செய்தது? வாதை வந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. அங்கே ஒரு மீறுதல் நடந்ததுன்னு வாசிக்கிறோம். நான்காவதாக என்னவாத? சவுல் சாமுவேல் மூலமாக தேவன் பேசின அந்த வார்த்தைகளை, சத்தியங்களை, ஆலோசனைகளை மீறுதனால அங்கே என்ன வந்தது? வாதை, பெரிய தோல்வி வந்தது. அவனுடைய பதவி பறித்து கொள்ளப்படப்பட்டது, புறக்கணித்து தள்ளப்பட்டான். அல்லேலூயா. அநேக நேரங்களிலே சவுலை போல தேவ மனிதன் சொல்லுகிற ஆலோசனையை விட்டு விலகி, எனக்கு தான் புத்தி இருக்குது, எனக்கு தான் அறிவு இருக்குது, எனக்கு தான் அனுபவம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் விலகி உங்கள் குறுக்கு மூளைய அல்லது உங்கள் கிறுக்கு மூளைய நீங்கள் பயன்படுத்தினால், என்ன மூளை? குறுக்கு மூளை, கிறுக்கு மூளை. இதை பயன்படுத்தினால் உங்ககிட்ட இருக்கிற அந்த பதவி என்ன செய்யும்? பறிபோகும். உங்ககிட்ட இருக்கிற நல்ல காரியங்கள் பறிபோய்விடும். பணம் பறிபோயிடும். உங்கள் தொழில் வேலைக்கான அந்த காரியங்கள் பறிபோய்விடும். எல்லாமே பறிபோய்விடும். அதனால சவுல் மீறுதல் பண்ணினது போல தேவ மனிதன் சொல்லக்கூடிய வேதத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனையை நம்ம என்ன செய்யணும்? ஒழுங்காக கேட்கணும். கேட்காம ஏன் கேட்கலன்னு கேட்டால், நான் பொண்டாட்டிக்கு பயந்து இதை செஞ்சிட்டேன், என் புருஷனுக்கு பயந்து இதை செஞ்சிட்டேன், என் பிள்ளைக்கு பயந்து இதை செஞ்சிட்டேன், என் பிள்ளைகளுக்கு பயந்து இதை செஞ்சிட்டேன் என்று சொல்லி நம்ம சொல்லுவோமானால், வேதம் சொல்கிறது தேவன் எதையுமே என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் ஆண்டவரே சொல்லுகிறார், நீ என்னுடைய ஆலோசனையை கேட்காதபடிக்கு நீ என்ன செய்கிறாய்? இரண்டகம் பண்ணுகிறாய். இங்கே கேட்டது போல நடிக்கிறது, அங்கே போனோடனே அப்படி தலையை தூக்குறது. இங்கே கேட்டது போல நடிக்கிறது, வெளியே போய் முரட்டாட்டம் பண்ணுவது, இருதயத்தை கடினப்படுத்துவது. இது விக்கிரக ஆராதனைக்கு சமமானதுன்னு வேதம் சொல்லுது. தேவனை விட உன்னுடைய இருதய கடினத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய். தேவனை விட இரண்டகத்துக்கு, ரெண்டு விதங்களில் நடப்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய். இப்படி காரியங்களை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பில்லி சூனியம், செய்வனை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அது சமமாக இருக்கிறது. ஆகவே தேவன் ராஜ்ய பதவியிலிருந்து ஒன்று என்ன செய்தார்? புறக்கணித்து தள்ளினார்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ சவுல் தேவனுடைய மனிதர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை மீறி, எனக்கு தான் பதவி இருக்குது, எனக்கு தான் தெம்பு இருக்குன்னு போனால் எல்லாம் செஞ்சுருவோம், இழந்துருவோம். அங்கே வாதைகள் சாபமாக, இழப்புகளாக வந்தது. இப்போ எத்தனை வாதாச்சு? தாவீது முதல் வாத மீறுதல் பண்ணினான், தேவன் செய்யக்கூடாது என்பதை செய்தான். ரெண்டாவது, தேவ ஜனங்கள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை, ஒழுங்காக நான் ஆராதனைக்கு வருவேன், ஒழுங்காக நான் ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன், ஒழுங்கா இதெல்லாம் நான் ஆண்டவருக்கு என்று செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செய்யலைன்னா அங்கே என்ன வந்துடும்? வாதம் வந்துடும். மூணாவது, இதை சொன்னால் வெளியே போய் துர்ச்செய்தி பரப்புறது, குடும்பத்துக்குள்ளே துர்ச்செய்தி பரப்புறது, சபைக்குள்ளே துர்ச்செய்தி பரப்புறது. அது மூணாவது வாதம் என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். நாலாவது, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற தேவ மனிதனுடைய ஆலோசனையை அல்ல தட்டி கொண்டு சுய புத்தி, சுயநீதியின் அடிப்படையில் நடந்தால் அங்கே என்ன வந்துடும்? வாதம் வந்துடும், மீறுதல் பண்ணுகிறோம், பதவி, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் பறி போயிடும். அடுத்ததாக சிலர் செய்த மீறுதல்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம், திருப்பிக் கொள்வோம். இது எத்தனாவது மீறுதல்? அஞ்சாவது மீறுதல், அஞ்சாவது வாதைக்கான காரணம். வாசிக்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே ஒரு மீறுதல் பண்ணுகிறார்கள். உடன்படிக்கை, நிறைய உடன்படிக்கை இருக்கு.
இந்த உடன்படிக்கை என்னன்னா, தேவன் சொல்றாரு, நீ தோத்து போய் கிடக்கிற. எப்படி கிடக்கிற? தோத்து போய் கிடக்கிற. அதனால மனப்புழுக்கத்தோடு இருக்கிற. அதனால நீ என்ன செய், நான் சொல்றபடி செய் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி ஒரு பெரிய தடையை தாண்டி போவதற்கு தேவன் தேவ மனிதன் மூலமாக பேசுகிறார். என்ன பிரச்சனை தேவ ஜனங்களுக்கு? தேவ ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பாலும் தேனும் ஒழுகிற ஆசீர்வாதமான கானான் தேசத்திற்கு நாமும் கூட ஆசீர்வாதமான ஒரு இலக்கை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதமாக நாம் வாழணும், என் குடும்பம் வாழணும், நான் முன்னேறணும். உங்களுக்கு விளங்க சொன்னால், நான் ஒரு இடம் வாங்கணும், நான் ஒரு வீடு கட்டணும், சொந்தமாக என்ன செய்யணும், ஒரு கார் வாங்கணும், சொந்தமாக ஒரு ஸ்கூட்ரு வாங்கணும், சொந்தமாக ஒரு 10 பவுனில் நகையை போடணும், சொந்தமாக செருப்பு வாங்கணும், சொந்தமாக வாரியல் வாங்கணும், வேறு என்னெல்லாம் வாங்கணும், சொந்தமாக ஈயச்சட்டி வாங்கணும், சொந்தமாக கேஸ் அடுப்பு வாங்கணும், இப்படி என்னெல்லாம் உண்டோ இதெல்லாம் வாங்கணும். இப்படி ஒரு நல்ல எண்ணங்களோட ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம என்ன செஞ்சுட்ருக்கிறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இடையில வரக்கூடிய தடையெல்லாம் பார்க்குறாரு. ஒன்று வாங்கினா 2 பிரச்சனை வருது. ஐயோ ஒன்றும் நமக்கு இல்லையே, ஒரு நைட்டியே எடுப்போம், அல்லது ஒரு சேலையை வாங்குவோம், அல்லது ஒரு தலைவாணியே வாங்குவோம்னா, வாங்கிட்டு வீட்டுக்கு வரக்கு முன்னாடி என்ன வருது, வாத பின்னாடியே வருது. ஏண்டா இதை வாங்கணும், ஏண்டா இந்த துணியை வாங்கணும், ஏண்டா இந்த பாத்திரத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தடுமாட்டம், ஒரு சோறு நமக்கு என்ன செஞ்சிருது, வந்துடுது. ஹோட்டலில் போகிறோம், 1000 ரூபாய்க்கு சாப்பிடுக்கிறோம், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரோம், வீட்டில் கடங்காரன் 1000 ரூபாய் கேட்குறது நிற்கான். இருந்த 1000 ரூபாயும் ஹோட்டலில் இருந்துச்சாச்சு, தின்னாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு, மட்டன் பிரியாணி சாப்பிட்டாச்சு. மானங்கிட்ட கேள்வி யாரு கேட்பா, கடங்காரன் கேட்பான். அப்போ தான் யோசனை வரும், சே தெரியாமல் தின்னுபிட்டோம், இதை திங்க முன்னாலெல்லாம் யோசிக்கணும். புரியலையா? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். தப்பை செய்யறதுக்கு முன்னால யோசிக்கணும். செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. நாம் செஞ்சுட்டு தான் யோசிக்கிறோம். அது ஒரு தடவை யோசிக்கலாம், 2 தடவை யோசிக்கலாம். ஓயாமல் உணர்கிட்டு போய் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அப்போ இப்படி பல தடைகள் வருது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த தடையை உடைக்கிறாரு. எரியோ என்கிற பெரிய மதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடை வருது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நடந்துக்கோ, நான் அந்த தடையெல்லாம் என்ன செஞ்சிருவேன், உடச்சி போட போகிறேன். ஆனால் நான் உடச்சி போட்ட பிறகு நீ சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுதார். எரியோ என்கிறது ஒரு பெரிய பட்டணம். தேவஜனத்துக்கும் அந்த ஜனங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த பாதை வழியாக தான் போகணும். பாதையை அடைச்சிக்கிட்டு நினைச்ச மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ நான் சொல்கிற மாதிரி செய், ஜோம் பண்ணு, சுற்றி வா, துதிச்சுக்கிட்டே ஏறி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் செய்கிறார்கள். அந்த பெரிய மதில் என்ன செய்கிறது, இடிந்து உடைந்து விழுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த எரிகோ பட்டணத்தை ஜெயித்து இந்த தேவஜனங்கள் தாண்டி, தடைகளை தாண்டி போய்கொண்டிருக்கிறார்கள். தாண்டி போகும் பொழுது அடுத்தால ஒரு பட்டணம் வருது. அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன பேர், ஆயி பட்டணம். அந்த பட்டணத்தில் சண்டை போடும் பொழுது வேதம் சொல்லுது, ஒரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். யோசுவா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர், ஜனங்களிலே ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பதாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி சபாரி மட்டும் அவர்களை துரத்தினார்கள். மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. போன பட்டணத்தில் தான் ஜெயிச்சு வந்திருக்கு, பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு. ஆண்டவர் அற்புதமாக கொண்டு வந்திருக்காரு. அடுத்தால ஒரு பட்டணம், வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். போராடி என்ன செய்யணும், ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கணும்.
அப்போ இவங்க எரிகோ பட்டணத்தை ஜெயிச்சாச்சு. இப்போ இந்த பட்டணத்துக்கு வராங்க. அடுத்த பட்டணத்தில் எவ்வளோ பேர் சண்டைக்கு நம்ம கூட போராடுவதற்கு இருக்காங்கன்னு பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்களா? வாசிங்க பார்க்கலாம். அந்த 3ஆம் சந்தை வாசிங்க. யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 போய் ஆயை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். 2000 பேர் போனால் போதும், இந்த பிரச்சனையை செஞ்சிடலாம். சத்தமாக சொல்லணும், ஜெயிச்சிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே போனால் பூரா வெட்டின்னு செய்தான், வீசுதான். யாரை? தேவஜனத்தை. இவங்க துரத்துறான், இவங்கள ஓடுதாங்க. இருதயமெல்லாம் கரைஞ்சி போயிட்டு, ஷே இப்போ தானே நான் கொஞ்சம் எழும்பி வந்தேன், மறுபடியும் அடித்து துரத்துறானே, வெட்டுறானே, நம்ம இருதயத்தெல்லாம் சோர்ந்து போக பண்ணுறானேன்னு தேவஜனம் என்ன செஞ்சாங்க? வேதனைப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க. அப்போ இவங்களை நடத்திட்டு போன ஊழியக்காரர் யார்? யோசுவா தான் இங்கேருந்து ஆலோசனை சொல்கிறாரு. இப்படி நடக்கணும், இப்படி நடந்துக்கணும், இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள் அடுத்தால எரியோவை ஜெயித்தவன் அடுத்தால ஆயிப்பட்டன்ற அடி வாங்கிட்டு வாரான். ஐயையோ அடி வாங்கிட்டு வாரோன்னு அவ்வளோ செஞ்சுருப்பான், சத்தம் போட்டுகிட்டே போயிருப்பான். தாங்க முடியல, பிரச்சனை தாங்க முடியல, ஓடுதோம், வடக்க ஓடுதோம், தெற்க ஓடுதோம், தாங்க முடியல, வீட்டில் இருக்க முடியல, துரத்திக்கிட்டே வாரான். நிறைய விசுவாசிகள் இன்றைக்கி ஓடுறது போல் தேவஜனங்கள் ஓடினாங்க. யோசுவா பார்க்குறாங்க, இருந்து எல்லாம் பாஞ்சு பறந்து அடிச்சுட்டு வருதுன்னு பார்த்தா எல்லாம் பயந்து ஓடி வருது. யோசுவா என்னென்னு மேட்ரை கேட்டால், இப்படி அடிச்சு விட்டானோ, நம்ம கொஞ்சம் பேர் போனால் போதும்னு நினச்சோம், அவன் கொஞ்சம் பேர் இருந்தாலும் எப்படி இருக்கான்? ஸ்ட்ராங்காக இருக்கான். நம்ம 3000 பேரும் போயிருக்கோம், அங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கான். ஆனால் எப்படி இருக்கான்? ஸ்ட்ராங்காக இருக்கானோ. அடித்து எல்லாத்தையும் பாதி பேர் வெட்டியாச்சு, நாங்கள் தப்பிச்சோம், பொழைச்சோம், தலை பொழைச்சி தாம்பரம் முனி ஒன்று செஞ்சிட்டோம், ஓடி வந்துட்டோங்கிறான். யோசுவா மொங்கொப்புற விழுதாரு. எங்கே விழுந்தான் யோசுவா? இப்போ கர்த்தருடைய பெட்டி. அப்படி வா பாயிண்ட். கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தான், தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தான். ஆண்டவரே, போன பட்டணத்தில் தானே நாங்கள் ஜெயிச்சு வந்தோம், போன மாதம் தானே நல்லா ஓடிச்சு, போன மாதம் தானே நல்லா இருந்து, இந்த மாதம் இப்படி ஒரு தோல்வியும் நஷ்டமும் வருது ஆண்டவரே, சரியில்லையா ஆண்டவரே? போன மாதம் எனக்கு நல்ல பலன் இருந்த, 4 இட்லிக்கு போல 8 இட்லி தின்னேன் ஆண்டவரே, 10 தோசை தின்னேன், 10 முறுக்கு தின்னேன், இவ்வளோ சோறுக்கு போல இவ்வளோ பிரியாணி தின்னேன், 4 லெக் பீஸ் சாப்பிட்டேனே ஆண்டவரே, இப்போ ஒரு இட்லி கூட திங்க முடியலையாப்பா, அப்படி சூழ்நிலைக்கு வந்திருக்கிறேன்னு நிறைய பேர் கேட்குறது போல அவன் என்ன செய்கிறான்? ஏன்பா ஏசப்பா கர்த்தாவே ஏன்பா இந்த தோல்வின்னு கேட்குறான். நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அப்படி போன மாதம் நல்லா இருந்தீங்கல்ல, நல்லா இல்லையோ? நல்லா இருந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அதை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? எங்க போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா, கூடியிருக்காங்க? ஆசீர்வாதம் நல்லா தான் இருக்கா? ஓகே, பரவாயில்ல. ஒருவேளை அடுத்த மாதம் குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கிடுவோம், அடுத்த மாதம் குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கிடுவோம், என்ன செய்யணும்? தேவன்கிட்ட கேட்கணும். ஊழியக்காரன் கேட்குறான், ஏசப்பா போன மாதம் நல்லா இருந்து, அதுக்கு முதல் மாதம் நல்லா இருந்து, இந்த மாதம் கூட நல்லா தான் இருக்குது. ஊழியக்காரர் வேறு அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லுதாரு. அதனால் அடுத்த மாதம் நான் எங்கே போய் இருக்க போகிறேனோ, எங்கே போய் மருந்து எடுக்க போகிறேனோ, எங்கே போய் துட்டு வாங்க போகிறேனோ தெரியலையே, என் உடம்பு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியலையாப்பா அப்படிங்க யோசிக்கலாம். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, எதுக்கப்பா எனக்கு இந்த நஷ்டம், எதுக்கப்பா இந்த சாப்பிட முடியாத ஒரு கஷ்டம், எதுக்கப்பா இந்த வேதனை, ஏன் இந்த அவமானம் அப்படின்னு கேட்கணும். யோசுவா அப்படி தான் கேட்டான். ஆண்டவரே இவ்வளோ அடி வாங்கிட்டு வந்துட்டப்பா, அந்த ஆட்கள்லாம் அடி வாங்கிட்டே இல்லை வருது, எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டு வருது, ஏதாவது அடிபட்டுட்டு வருது, ஒயாமல் டயர் பஞ்சர் ஆகிற மாதிரி ஒயாமல் அடிபட்டுட்டு வருதுங்கும்போது ஆண்டவர் சொன்னாருங்க, வாப்பா சும்மா ஒன்றும் தோக்கலை, சும்மா அடி வாங்கலை, சும்மா ஒன்றும் துரத்தலை, சும்மா ஓடலை, வீட்டை விட்டு துரத்தி அடிக்காமனா சும்மா இல்லை. ஒரு அடிச்சிருக்க பார்க்கலாம். கடங்காரன் வீட்டுக்கு வந்து துரத்தி அடிக்காமனா சும்மா இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம், என்ன காரணங்கிறத வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரம், நம்ம வாசித்த அந்த வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, யோசுவாவே நீ எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து நீ கிடக்கிறது ஏன்பா என்ன? முகங்குப்புற விழுந்து கிடக்க? முகங்குப்புற ஏன் போட்டு ஒப்பரி வைக்க? எழும்பு. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், பாவம் செய்தார்கள். விசுவாசிகள் பாவம் செய்தார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள் பாவம் செய்தார்கள். தேவனுடைய ஊழியக்காரிகள் பாவம் செய்தார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? நிறுத்தி வாசிங்க பார்ப்போம். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், என்னுடைய உடன்படிக்கையை ஒப்பந்தத்தை மீறினார்கள். என்ன ஒப்பந்தத்தை மீறினார்கள்? இந்த வேத வசனத்தில் வாசிங்க. சாபத்தீடானதில் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. பண்டம் பாடிக்குள்ளே வைத்ததும் உண்டு. என்னெல்லாம் சொல்றாரு? முதல்ல சாபத்தீடானதை எடுத்துக்கிட்டாங்க, களவு செய்தாங்க, ஏமாத்தினாங்க, ஒளிச்சு வச்சாங்க. எதை ஒளிச்சு வைக்கிறது? ஒரு நல்ல விஷயத்தை ஒளிச்சு வச்சாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல விலையுயர்ந்த பொருளை ஒளிச்சு வச்சாலும் பரவாயில்லைங்க. நாளைக்கு தூர போடக்கூடிய கிழிஞ்ச சேலை, கிழிஞ்ச வேட்டி, கிழிஞ்ச பேண்டு, இதை பொட்டரங்கிட்டி சேலை வச்சுருக்கோம். பார்த்துருக்கீங்களா? பத்திரமா வச்சுருக்கோம். வெளுத்துரும் அந்த துணி, டிசைனே மாறிடும். எதுக்கு? ஒன்றுக்கும் ஆகாது. சில ஆட்கள் வீட்டில் சாப்பாடை பொங்கி வச்சுருக்கோம், பானையாக பொங்கி வச்சுருக்கோம். எந்த பானைக்குள்ளே எந்த அரிசி இருக்குது, எந்த சோறு இருக்குன்னே தெரியாது. திடீர்னு தூக்கி திறந்து பார்த்தா ஒரு பானையிலேருந்து விஷவாட வருவங்கிருந்து அதை மோந்தாலே அப்படி சாப்பிடான்டான், மோந்தாலே அப்படியே மயக்கம் வந்து கீழே விழுந்துடும். அப்படிலாம் இருக்குது. சிலர் அதையும் தண்ணி விட்டு கழுவி பிசைஞ்சு எடுத்து புரிச்சம் தானே நல்லா திங்கட்டோன்னு கோவத்தை பூரா அங்கே காட்டிடுறது. அவன் பாவம் வயிற்று பசியில் ஊறுகாய் கூட கொஞ்சம் புளிப்பி வச்சு திம்மான். அடுத்த நாள் சளி வருது, மூக்கு வருது, தொண்டை பிடிச்சிட்டு அவங்களும் திம்பாங்க, நம்மளும் திங்கிறோம். இதெல்லாம் தூர போட வேண்டியது யாருக்காக கொடுக்கணும்? கெட்டு போனதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? நிறைய பேரை பார்த்துருக்குறேன், கெட்டு போனது தான் திம்பாங்க வீட்டிலே. அது ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அப்படி திங்கக்கூடாது. உங்களுக்கு விளங்கும்படி சொல்லுகிறேன். அதனால் இங்கே வாசிக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. ஒரு தங்கத்தை மறைச்சா பரவாயில்ல, தங்கத்தை மறைப்போமா? அடுத்து போட்டுட்டு காற்றுல 2 கவரிங்கையும் போட்டுட்டு தங்கத்தையும் போட்டுட்டு இப்படி இப்படி ஆட்டுவோம். ஆட்டில் அத்து தூரம் எங்கேயா போயிடும். வளையல் கிளுகிளுன்னு ஆட்டுவோம். மைனர் செயின், கடகம்னு தெரியுமா? ரவுடிகள் மாதிரி பல ஆசை இதை வெளியே காட்டுறது. இவன் அப்படி காட்டிட்டா பரவாயில்லைங்க. இவன் அதை மாதிரி நல்லதை கொண்டு போய் மறைச்சிட்டா பரவாயில்ல. இவன் கண்ணு முன்னால் நம்ம எந்தையும் வாங்கினோம்னா பொறாமலப்படுவான், இவா பொறாமலப்படுவா அப்படின்னு நினச்சி நம்ம ஒன்றை எடுக்கலை, வாங்கலை, மறைச்சி வச்சோம்னா பரவாயில்லை. சில சமயத்தில் நல்ல செலவழிச்ச கை வந்து இன்னொரு ஆட்டை வாங்கி திங்காது, அது அப்படி பழகாது. ஆனால் வாங்கி தின்ன கை வாங்கின்னு செய்யாது, கொடுக்காதுங்க. சத்தமாக ஒரு அறிவில் சொல்லுங்கள். நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குற ஆட்கள், வாங்கி திங்கிற ஆட்களே கிடையாது, எனக்கு தெரியும். அப்போ இப்படி வாங்கி கொடுத்து பழக்கம் பண்ண கை துட்டு நிறைய இருந்தனால வாங்கி கொடுத்தோம். ஒரு நாள் துட்டு குறைஞ்சி போச்சு, மெனக்கிட்டு கூட்டு போகிறது, வா ஒரு காபி குடிச்சு வருவோம், வா ஒரு புரோட்டா சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டு போவோம். இப்போது ஒரு டீக்கு மாத்திரம் தான் கையில் காசு இருக்குது. நம்மகிட்ட வாங்கி தினவும் பூரா நினச்சிவான், பிரதர் நல்லா வச்சுருப்பார் அப்படின்ட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கையில் வருவான். அப்போ நாம் டீ குடிக்க தான் ஒரு டீக்கு காசு இருக்கும். வரக்கூடிய எப்படி வருவான்? பிரதர் நான் ஒரு வடை எடுத்துக்கிட்டேன் அப்படிமா. அப்போ நமக்கு டீக்கு மட்டும்தான் ஒரு காசு இருக்குது, அடுத்தவனுக்கு டீக்கும் காசு இல்லை, வடைக்கும் காசு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நான் என்ன செய்ய தெரியுமா? டீ குடிக்கிறதுக்கு கடை பக்கமே நான் போக மாட்டேன். எவனாவது வந்துட்டான் அப்படின்னா
நம்ம வந்து துறப்பா துட்டலாம் கிடையாது, திங்களுக்கு வந்துட்டான் பாரு துறப்பா அப்படிலாம் நினைச்ச மாட்டோம், சொல்ல மாட்டோம். அந்த பழக்கம் நமக்கு ரத்தத்திலே கிடையாது. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். அது வாங்கினவங்களுக்கு தெரியும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம், இந்த ஜனங்கள் மறைக்க வேண்டியதை மறைக்கலை. இவங்க எதை கொண்டு போய் மறைச்சி வச்சாங்கன்னா, வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை முதல் வரியை வாசிங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனத்தில் முதல் வரியை வாசிங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீட்டானதை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா ஒழிச்சு வச்சாங்களாங்க. நீங்கள் சாபத்துக்கு ஒழிச்சு வைப்பீங்களா? ஏன் நீங்கள் சாபமானது தரித்திரம் பிடிச்சது இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிடுவோம், வாழ்க்கை முழுவதும் நமக்கு தேவை இந்த சாபம் அப்படின்னு எதையா வைப்பீங்களாங்க? சாபம் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன வீட்டுக்கு வெள்ளடிக்கும், சுத்தமாக இருக்கணும், கழுவி விடுதோம். அப்போ சாபம்னு தெரிஞ்ச பிறகு அதை யாராவது வீட்டுக்குள்ளே கொண்டு போவாங்களா? கொண்டு போகவே மாட்டாங்கங்க. ஆனால் இவன் சாபத்திட்ட கொண்டு போய் தான் வீட்டுக்குள்ளே வச்சு குழியை தோண்டி புதைச்சி மண்ணு போட்டு மூடி பத்திரமா வச்சுருக்கான். இவனுக்கு அது சாபம் இருக்குன்னு இவனுக்கு என்ன செய்யலை, தெரியல. இவனுக்கு அதில் ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நீ எரியோவில் சண்டை போடும்போது வெற்றி கிடைக்கும், ஒன்றால் இல்லை, நான் தான் எரிகோ மதில் என்ன செய்வேன், தரமட்டமாக ஆக்குவேன், உடைப்பேன். அப்படி எரிகோ ஜனங்களை ஜெயிக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த பொண்ணு பொருள் இதெல்லாம் என்ன செய்யாத, எதையுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீ எடுத்து உன் வீட்டுக்கு கொண்டு போயிடாத. பொண்ணையும் பொருளையும் எடுத்து உன் வீட்டுக்கு கொண்டு போயிடாத. அது எங்கே கொண்டு வரணும்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரணும். வாசிக்க பார்க்கலாம். யோசுவா தீர்க்கதரிசன புஸ்தகம் அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் அந்த எரியோ பட்டணமும் அதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். அது பட்டணமும் பட்டணத்துல எல்லாமே எப்படி இருக்கு? சாபம். ஒரு இலை, ஒரு குச்சி, ஒரு கட்டை, ஒரு கல் கூட நினைச்சிட்டு வர முடியாது, எடுத்துட்டு அந்த அளவுக்கு எப்படி இருக்கு? சாபம் நிறைஞ்ச ஒரு பட்டணம். பட்டணமும் பட்டணத்தில் உள்ள எல்லாமே சாபம். ஆட்கள் சாபம், வீடு சாபம், ஆடு மாடு சாபம், தங்கம் சாபம், பொண்ணு சாபம், வெள்ளி சாபம். வேதம் அப்படிதான் சொல்லுது, எல்லாம் சாபம். நீ அந்த பட்டணத்தை முறியடிக்கும் பொழுது என்ன செய்யணுமா? அந்த 6ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வசனம் வாசிங்க. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறது. அந்த சாபத்தீடான பொருட்களிலே ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடி இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சாபமான காரியத்தில் மாத்திரம் கவனமா இரு. அதை தொற்றாத, எடுத்துறாத, ஒன்னையும் எடுத்துவோம் வீட்டுக்கு கொண்டு போயிடாத. நீ எடுத்தா அது என்ன செய்யும்? உன்னையும் உன் குடும்பத்தையும் சாபத்தீட்டாக்கி சாபம் உள்ளவளை மாற்றி உன்னை கலங்க பண்ணும். உன் வாழ்க்கை முழுவதும் நீ சங்கடத்தோடையே வாழ வேண்டியிருக்கும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. இந்த எரியோ பட்டணத்தை நான் இடித்து போடும்போது ஒன்றையும் என்ன செஞ்சிட, அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடாத அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கே கொண்டு போகிறது? அடுத்த வசனத்தை வாசிங்க. அதே 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றான். அல்லேலூயா. பொன்னு வெள்ளி இதெல்லாம் யாருக்கு? கர்த்தருக்கு பரிசுத்தமானது. வேதத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தமானதுன்னு ஒரு காணிக்கை இருக்குங்க. காணிக்கை நிறைய இருக்குது. அந்த காணிக்கை இந்த காணிக்கை நிறைய காணிக்கை இருக்குங்க. கர்த்தருக்கு பரிசுத்தமானதுன்னு ஒரு காணிக்கை இருக்குது. தெரியுமா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பரிசுத்தமானதுன்னு ஒரு காணிக்கை இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? வாசிக்க பார்க்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 30வது வசனம் வாசிங்க. 30வது வசனம்.
தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. 32 வாசிங்க. கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10 ஒரு பங்காக இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பரிசுத்தமான காணிக்கைனா தசம பாகத்தை தான் அப்படி வேதம் சொல்லுது. ஆண்டவரும் அப்படித்தான் அதை குறிப்பிடுகிறார். தசம பாகத்தை தேவனும் தனக்கு பரிசுத்தமான ஒரு காணிக்கையாக குறிப்பிடுகிறார். அதை நீ எடுத்துட்டு போயிடாத, வீட்டுக்கு கொண்டு போயிடாத. அதை நான் வாங்குறேன்னு சொன்னால் ஒரு காரணம் இருக்கு. உன் மேலே இருக்கிற சாபங்களை எல்லாம், சாப தீட்டானவைகள் எல்லாம் நான் நீக்கும்படிக்கு நீ இந்த 10 ஒன்று கொண்டு எனக்கு என்ன செய்யணும், தரணும். நீ உன் வீட்டுக்கு கொண்டு போயிடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ தசமபாகங்கிற அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்துன்னா அது எப்படிப்பட்ட காணிக்க? சாபத்தீட்டான காணிக்க. அந்த சாபத்தீட்டான காணிக்க கர்த்தரிடத்தில் வரும் பொழுது அது எப்படிப்பட்ட காணிக்கையா மாறும்? பரிசுத்தமான காணிக்கையா மாறும். அதுதான் தசமபாகம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், எரியோ பட்டணத்தில் ஜெயித்த அந்த தேவ ஜனங்களில் யாரோ ஒருவன் தசமபாகத்தை திருடி எடுக்கக்கூடாது என்று சொன்ன வெள்ளியை பொன்னை ஏதோ ஒன்றை எடுத்து என்ன செய்து கொண்டான், அதில் ஏமாற்றினான், வஞ்சித்தான், பொய் சொன்னான், களவெடுத்தான். ஆகவே ஆயிப்பட்டணத்தில் இவ்வளவு பெரிய தோல்வி என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இங்கே என்ன மீறுதல்? தேவனுடைய காரியங்களிலே காணிக்கை கொடுப்பதில்லை, தசமபாகம் கொடுப்பதில்லை அநேக மீறுதல்கள் பழைய ஏற்பாட்டில் வந்தது போல புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. அல்லேலூயா. அது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு காணிக்கை. வேதம் அப்படி சொல்லுது. நிறைய பேர் சொல்லுவாங்க அது நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் கிடையாதுன்னு. என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார், புதிய ஏற்பாட்டில் 10 ஒன்று மட்டும் காணிக்கை இல்லை சகோதரா, 10 கொடுக்கணும் காணிக்கைன்னு சொல்லுவார். உண்மை அதுதான். மனப்பூர்வமாக நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். ஆனால் 10 ஒன்று கூட கொடுக்க முடியாதவர்கள் 10 எப்படி கொடுக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். நாங்கள் அடிக்கடி இப்படி பேசிக்கொள்வோம். ஆனால் வேதம் சொல்கிறது தசமபாகம் என்பது நியாயப்பிரமாணத்தின் காணிக்கை அல்ல. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின் காணிக்கை அல்ல. வேதம் சொல்கிறது தசமபாகம் விசுவாச பிரமாணத்தின் காணிக்கை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தசமபாகம் என்பது விசுவாச பிரமாணம். ஆபிரகாம் கொடுத்தான், யாக்கோபு கொடுத்தான். மோசே காலத்தில் அல்லவா நியாயப்பிரமாணம் வந்தது. விசுவாசம், தேவனுக்கு கொடுக்கிறோம் என்ற விசுவாசம். வாங்கும் பொழுது தேவன் எனக்கு தந்தார், நல்ல நிலத்தை தேவன் எனக்கு தந்தார், நல்ல சம்பளத்தை தேவன் எனக்கு தந்தார், நல்ல லாபத்தை எனக்கு தேவன் தந்தார். தேவனை வந்து நேரில் உங்களுக்கு தராரு. யாரோ ஒரு மனிதன், ஒரு முதலாளி உங்களுக்கு தருகிறார். நீங்கள் அதை தேவன் தந்தார் என்று சொல்லுகிறீர்கள். உண்மைதான், தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள், சந்தோஷமான காரியம். ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்கென்று, தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது ஏன் இந்த பாஸ்டருக்கு கொடுக்கணும், ஏன் இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும், ஏன் இந்த திருச்சபைக்கு கொடுக்கணும், நாமே ஒத்தலாமிக்கிடுவோம் அப்படி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த சாபத்தீடான தசமபாகத்தை காணிக்கைய தங்கள் வாழ்க்கையில் தங்கள் வீட்டுக்குள்ளே தங்கள் குடும்பத்திலே அனுபவித்து கொண்டு புதைத்து வைத்து கொண்டு மறைத்து வைத்து கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. இதனால தான் உடன்படிக்கையை இவர்கள் மீறினார்கள். அதனால் ஆயிப்பட்டணத்தில் சிறிய பிரச்சனையை கூட ஜெயிக்க முடியாமல் பெரிய ஒரு தோல்வி வந்தது என்று ஆண்டவர் யோசுவாவோடு பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மீறுதல்கள் பண்ணும் பொழுது கொள்ளை நோய், வாதைகள், வேதனைகள், சாபங்கள், நஷ்டங்கள், வீழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. ஆகவே யோசுவா காலத்து ஜனங்களைப் போல தசமபாகத்தை எடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் புதைத்து வைத்தால், மறைத்து வைத்தால், பிறருக்கு கொடுத்தால், நாம் சாப்பிட்டால் அது என்னது? சாபத்தீட்டானது. அது உன்னை சாபப்படுத்திவிடும், உன் குடும்பத்தை சாபப்படுத்திவிடும், உன்னை சாபத்திற்குள்ளாக கொண்டு விடும். ஆகவே தான் அவர் சொன்னார், இதை என்ன செய்யாத, கொண்டு போகாத. ஏன் சமூகத்துக்கு கொண்டு வானார்? நம்ம அநேகர் என்ன செய்கிறோம், தேவ சமூகத்தில் கொண்டு போகாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வைக்கிறோம். அப்படி தான் ஒருத்தன் இந்த இடத்துல புதைச்சி யாருக்குமே தெரியாமல் புதைச்சி வச்சுட்டான். அல்லேலூயா. அவன் குறிக்கப்பட்டான், தெரிந்தெடுக்கப்பட்டான், அவனும் குடும்பமும்
அங்கே பெரிய ஒரு வேதனையான முடிவை சந்தித்தார்கள் வேதம் சொல்லுது. அப்போ அடுத்த வாதம் என்னது? சாபத்தீடானதை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளே மறைத்து வைப்பது, அதை நாமே அனுபவிப்பது. அல்லேலூயா. சாபத்தீட்டானதை பரிசுத்தமான தசமவாதை யார் கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். அடுத்தால பாருங்க, வாதை வருவதற்கான அடுத்த மீறுதல் என்ன? அந்த காரணங்களை வாசிக்க போகிறோம். முதல் வாதம் ஏன் வந்தது? தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னது. தேவன் ஜனங்களை எண்ணக்கூடாது என்று சொன்னதை தாவீது மீறி செய்ததுனால வாதம் வந்தது. ரெண்டாவது வாதம் ஏன் வந்தது? தேவ ஜனங்கள் தேவனோடு பண்ணின ஒப்பந்தத்தை மீறினார்கள். என்ன ஒப்பந்தம்? பரிசுத்த ஓய்வு நாளிலே பயபக்தியோடு பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தை மீறி பயமில்லாமல் அலட்சியத்தோடு அசட்டையோடு வந்ததுனால அங்கே வாதம் வந்தது. மூன்றாவது ஏன் வாதம் வந்தது? துர்ச்செய்தியை பரப்பினதுனால, மீறுதல் பண்ணினதுனால வாதம் வந்தது. அடுத்த ஏன் வாதம் வந்தது? தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை, தேவ மனிதனுடைய ஆலோசனைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் நடக்கும் பொழுது வாதம் என்ன செய்கிறது? வருகிறது. அடுத்த ஏன் வாதம் வருது? சாபத்தீடானதை, தசம பாகத்தை நாம் ஒழித்து வைப்பதும் களவெடுப்பதும் ஏமாற்றுவதும் மறைத்து வைப்பதும் சாபத்தீட்டுக்கு நேராக நம்ம என்ன செஞ்சிடும்? நடத்திடும். நாம் சாபமாயிருவோம், நம்ம மனைவி சாபமாயிருவா, புருஷன் சாபமாயிருவான், பிள்ளைகள் சாபமாயிரும், சந்ததியே சாபமாயிரும். ஆகவே அந்த வாதைக்கு நேராக தசமபாகத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமானதை மறைக்கவோ எடுக்கவோ களவெடுக்கவோ வஞ்சிக்கவோ என்ன செய்யக்கூடாது. அது புதிய ஏற்பாட்டு பிரமாணமும் அல்ல, நியாய பிரமாணமும் அல்ல, விசுவாச பிரமாணம். தேவனிடத்திலிருந்து வாங்குகிறோம் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் தேவனுக்கு கொடுக்கிறோம் என்கிற விசுவாசமும் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வாதை ஏன் வருகிறது? எந்த காரணத்தினால வருகிறது? அவர்கள் செய்கிற மீறுதல் என்ன? இன்றைக்கி அந்த ஒரு பகுதி முடிச்சிருவோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 13:21 வசனம். அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து, தேவனுடைய மனுஷன், யூதாவிலிருந்து ஒருவன் வருகிறான், அவன் தேவனுடைய மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடி உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. தேவனுடைய கட்டளையை மீறின ஒரு தேவ மனுஷன். இவன் ஒரு தேவ மனுஷனுங்க. ஆண்டவர் இவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறேன், இப்போ இந்தபடி இந்த காரியங்களை சொல்லிவிட்டு வா, தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு நீ வரும் பொழுது அங்கே எந்த வீட்டில் என்ன செய்யக்கூடாது? தண்ணியும் குடிக்கக்கூடாது, அப்பமும் புசிக்கக்கூடாது. கையை நினைச்சிடாத. ஒரு அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். நீ போகிற இடத்துல எந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு மடங்கு தண்ணி வாங்கி குடிச்சிடாத, ஒரு துண்டு ரொட்டி வாங்கி தின்றாத, திரும்பி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி போய் தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கிறான். தேவனுடைய வார்த்தைகள் அங்கே நிறைவேறுகிறது. நிறைய காரியங்களை பார்க்குறோம். சொல்வதற்கு நேரம் இல்லைன்னா வேகமாக வரேன். அவன் செய்த தப்பை மட்டும் நான் சொல்லுகிறேன். அவன் எதில் மீறினாங்கிறத சொல்லுகிறேன். அழகாக எல்லா ஊழியத்தையும் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தான். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒருத்தன் உள்ளே வாரான், ஒரு மனுஷன் உள்ளே வாரான். அவன் இவனை சந்திச்சுட்டு அவன் என்ன சொன்னான் பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிற அவனை கண்டு. கொஞ்சம் அந்த கர்வாலி மரத்தில் உட்கார்ந்துருந்தாதான் பெரிய தப்பா போச்சு. போயிருந்தவனை கூட அவன் வச்சிருக்க மாட்டான், பார்த்துருக்க மாட்டான். நம்ம கர்வாலி மரத்துக்கு எழுப்பி உட்காந்துருக்கோம். நாம் உட்கார்ற இடத்துல ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும்.
பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தேன், ரோட்டில் உட்காந்தேன், வீட்டில் உட்காந்தேன், கரையோரம் உட்காந்தேன், அங்கே உட்காந்தேன், இங்கே பார்த்துருக்கணும். பரியாசக்காரன் கூட்டத்தில் நினச்சக்கூடாது, உட்காரக்கூடாது. உட்காரும் போது சில சமயத்தில் நம்ம அறியாமல் சாபம் அப்படி வந்து சேர்ந்துடும், வாதம் வந்து சேர்ந்துடும். போன வாரம் சொன்ன பாருங்க, வழியருகே வாத, அங்கும் வாத, இங்கேயும் வாத, எல்லா இடமும் வாத. ஒரு அழிலே சொல்லுங்களேன், இவன் கருவாதி மரத்தில் உட்காந்துட்டான். உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். நீர் தான் தேவனுடைய மனுஷனான்னு கண்டுபிடிச்சிட்டான். ஒருத்தன் தேடி வாரான், நீர் தானே அது தேவனுடைய மனுஷன்? ஆமாம் நான் தான் அப்படிங்கிறான். அடுத்த வசனம். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன் நான் உம்மோட திரும்பவும் உம்மோட உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோட நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் சொல்றான். நீ வா என் வீட்டில் சாப்பிடு, உன்னை வெறுமையாக அனுப்பிட்டாங்களே. அன்னைக்கு கூட நாங்கள் ஒரு இடத்துல ஜோ பண்ணிட்டு வந்தோம். அவங்க சொன்னாங்க, சாப்பாடு கொடுக்காம அனுப்பிட்டோமே, சாப்பாடு கொடுக்காம அனுப்பிட்டோமே, ஏதோ ஆண்டவர் நல்லதுக்கு வச்சுருக்காருன்னு நினச்சிக்கிட்டோம். ரெண்டு விஷயம் பார்க்கலாம். சாப்பாடு கொடுக்காம அனுப்பிட்டோம், ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதே போல் பாருங்கள், இவன் சாப்பிடாம வாரான், ஒருத்தன் தேடி வாரான். நீ எப்படிப்பா சாப்பிடாம போகலாம்? நீ வந்துட்டு எப்படி ஒரு வாய் கூட சாப்பிடாம இருக்கியப்பா, ரொம்ப சங்கடமாக இருக்குது, வான்னு கூப்பிடுதான். இந்த தீர்க்கதரிசி சொல்கிறேன், இல்லை நான் வரமாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், அப்பவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலோ அங்கே தண்ணீர் குடியாமலோ நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். நீ அப்பம் புசிக்காத, தண்ணீர் குடிக்காத, போன பாதையிலே செஞ்சிடாத, திரும்பி வந்துடாத, வேற பாதை வழியாக செய். இப்படி ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறார். இப்படி ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொன்ன உடனே கூப்பிட வந்த ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் பக்தி உள்ளவன் தான், அவனும் ஒரு ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவன் தான். வாசிக்கும் பார்க்கலாம் அடுத்த வசனத்தை. அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான், நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். எப்படி உம்மை மாதிரி நானும் ஒரு தீர்க்கதரிசி ஐயோ, அவன் நீர் தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டாதையும், எங்கிட்டையும் ஆண்டவர் செய்வார். ஆமாம், மோசக்கிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுவாரா? மீதி அவங்ககிட்ட பேச மாட்டாரா? ஆரோன்ட்ட பேச மாட்டாரா? பேசுவாருங்க. இவன் சொல்கிறான், உம்மட்ட மட்டும் தான் பேசுவார், ஏன்ட்டையும் பேசுகிறாரு. ஏன்ட்டையும் கர்த்தர் பேசினார். வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இவனும் தீர்க்கதரிசி தான். ஏன்ட்ட ஆண்டவர் சொன்னார், நீ என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டில் சாப்பிடணும், அவனை கூப்பிட்டு வா அப்படின்னு யார் சொன்னானா? ஒரு தூதன் சொன்னாங்க. எந்த தூதன் நமக்கு தெரியல, சாத்தான தான் இருக்கும். தூதன் கர்த்தருடைய கட்டளைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சாத்தானுடைய ஒரு தூதர்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா அப்படி தான் சொல்லுது. இவனுக்கு ஏற்கனவே வயிறு பசி இருக்கத்தானே செய்யும், சாப்பிடாமலாம் வாரான். இவன் கூப்பிட்ட உடனே நானும் ஒரு தீர்க்கதரிசி, என்கிட்டையும் கர்த்தர் பேசினார். இப்படி தான் நிறைய பேர் சொல்லி தங்களையும் ஏமாற்றி அடுத்தவங்க நினைச்சிடறாங்க, ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவன் கொஞ்சம் தடம்புரண்டான். நானும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொன்ன உடனே தடம்புரண்டான்னு வேதம் சொல்லுது. வாசியம் பார்க்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருந்த பொழுது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால். பொய்காரனுக்கே கர்த்தருடைய வார்த்தை வருது. அவர் யார் கூடயும் பேசுவார், ஆனால் எப்பவும் செய்ய மாட்டார், பேச மாட்டார். இப்போ தேவனுடைய தீர்க்கதரிசியை ஒரு தப்பு பண்ணிட்டான், பொய்காரன் அவனை இழுத்துட்டான். அவன் பொய்காரன் மூலமாக பேசுகிறாரு. அவருக்கு தேவைன்னா கல்லுகள் மூலமாக பேசுவார், உத்திரம் மூலம் பேசுவார், கழுத மூலமாக பேசுவார், கோழி மூலமாக பேசுவார், மீன் மூலமாக பேசுவார், எது மூலமாக, காக்கா மூலமாக கூட செய்வார், பேசுவார். அவருக்கு அது எளிதான ஒரு காரியம். இப்போ ஒரு பொய்யான தீர்க்கதரிசிக்கிட்டே பேசுகிறாரு. நீ என் கட்டளையை மீறிட்ட, என்னுடைய வாக்கை நீ மீறிட்ட. அப்படி மீறினதுனால வாசிங்க. அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ போய் அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ உன் கல்லறை தோட்டத்தில் நினைச்ச மாட்ட, சேர மாட்ட.
பிரேதம் வந்து வேறு எங்கேயாவது போய் விடும், தேவ பிள்ளைகளோட சேராது அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ பாவன்ட்டு போகிறான். போகும்போது வேதம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க போன ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி. நிறைய பேசலாம், நேரம் இல்லை. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை வசத்தினாலே, தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால சிங்கம் அவனை கொன்று போட்டது. அவன் கல்லறை பிரேதத்தில் சேராமல் காட்டுக்குள்ளே கடந்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பிரச்சனை? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல சாப்பிட்டது பிரச்சனை. தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல தண்ணீர் குடித்தது பிரச்சனை. இப்போ இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது தேவன் ஏன் கூட பேசின ஒரு வசனம் தெரியுமா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நீ புசிக்கக்கூடாது. அதனால ஒருவனுடைய மனசாட்சி புண்படும். நீ இடரல் உண்டாக்குகிறவளாக இருக்கிறாய் என்று சொல்கிற அந்த வேத வசனத்தை தேவன் என்னோடு பேசினார். ஆகவே தேவன் புசியாதே என்று சொன்ன இடங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் ஆதாம்கிட்ட, நீ எல்லாம் சாப்பிடு, அந்த மரத்தில் உள்ள கனி என்ன செய்யாத, சாப்பிடாதுன்னாரு. சாத்தான் கரெக்டாக கொண்டு போட்டான். என்ன தப்பு இருக்குது? ஏவாளை தான் பிடிச்சான். ஏவாளை பிடிச்சி ஆதாமை வீழ்த்தினான். பொண்டாட்டியை வச்சு புருஷனை வீழ்த்திட்டான். சாபம் உள்ளே வந்து விட்டது. சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை மீறுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருந்தோமானால் வாதை, கொள்ளை நோயாக, கொப்பளங்களாக, சாபங்களாக, தோல்விகளாக, வீழ்ச்சிகளாக, கலக்கங்களாக, வேதனைகளாக நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறோம்? சுற்றி கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலக்கங்களினாலும், வீழ்ச்சிகளினாலும், தோல்வியினாலும், பலவிதமான இக்கட்டுகளினாலும், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தாவீது சொன்னான், என்னுடைய மீறுதல் எனக்கு முன்னால் இருக்கிறது, நான் செய்த தப்பு எனக்கு முன்னால் இருக்கிறது, எண்ணக்கூடாது என்று சொன்னதை நான் எண்ணினேன். என்னுடைய மீறுதல் எனக்கு முன்னாக இருக்கிறது. உன்னுடைய ஒப்பந்தத்தை அலட்சியம் பண்ணினேன். தேவனுடைய ஆராதனையை அலட்சியம் பண்ணினேன். பயபக்தியோடு கலந்து கொள்ளாமல் பயபக்தி இல்லாமல் கலந்து கொண்டேன். தேவஜனங்கள் அறிக்கை பண்ணினார்கள். அது மாத்திரமில்லை, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே துர்ச்செய்தியை பரப்பினார்கள். சாபம், வாதைகள் இங்கே வந்தது. அது மாத்திரமில்லை, அடுத்த என்ன சொன்னேன்? தேவனுடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை மீறிய சவுல், நான் பாவம் செய்தேன்னு சொன்னான். நான் பாவம் செய்தேன், பெரிய பாவம் செய்தேன்னா புறக்கணிக்கப்பட்டான். பதவி பறிக்கப்பட்டது. வேதனையாக வாழ்ந்தான். அடுத்த என்ன சொன்னேன்? சாபத்தீடானதை எடுத்து வீட்டில் கொண்டு வச்சான். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள், தசமபாகங்கள் எடுத்து நாம் சாப்பிட்டா பெரிய சாபத்தீடா, ஒரு சாபமாக நம்மையும் நம்முடைய சந்ததியையும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அடுத்தால சொன்னேன், தேவன் புசிக்கக்கூடாது என்றால் நினச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது. அது ஏதேன் தோட்டத்தில் உள்ள கனியாக இருந்தாலும் சரி தான். புசிக்காதன புசிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. வேறு சொல்கிறது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை நீங்கள் புசிக்கவோ சாப்பிடவோ வேண்டாம். அப்படி சாப்பிட்டால் நீங்கள் மீறுதல் பண்ணுகிறீர்கள், தேவனுடைய கட்டளையை மீறுகிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இதனால் நிறைய வாதைகள், கொள்ளை நோய்களாக, சாபங்களாக நம்மை தொடரலாம், பிடித்திருக்கலாம். அதிலிருந்து வெளியே வரும்படி என் பாவத்தை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி அப்படி ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். எல்லாரும் எழுமி நின்று அப்படி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் மீறுதல் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, அதனால் வாதைகள் என் குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நுழைய ஆரம்பித்திருக்கிறதப்பா. ஏதேன் தோட்டமாக இருந்தாலும் நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தையை மீறினதினாலே ஆதாமும் ஏவாளும் ஆரம்பத்திலே தவறு செய்ததினாலே தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது எண்ணினதினாலே கொள்ளை நோய் வந்தது. தேவனுடைய ஓய்வு நாள் ஆராதனையை அலட்சியம் பண்ணினதினாலே சாபங்கள் வந்தது. தேவ ஜனங்களை குறித்து ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்தினதினாலே
துர்ச்செய்தி பரப்பினதினாலே வாதை வந்தது. சாபத்தீடானதை எடுத்து மறைத்து வைத்ததினாலே, ஒளித்து வைத்ததினாலே வாதை இங்கே வந்தது. தேவ மனிதனுடைய ஆலோசனையை புறக்கணித்து அவசரப்பட்ட சவுல் மீது வாதை வந்தது. தேவன் புசிக்க கூடாது என்று சொன்னமே காரியத்தை துணிகரமாக யார் என்னை கேட்க முடியும் என்கிற ஒரு அதிகாரத்தினாலோ, நானும் தேவனுடைய மனுஷன் தான் என்கிற பொய்யான தேவனுடைய வார்த்தைகளை போல இருக்கிற அந்த வார்த்தைகளை நம்பியோ நாம் ஏமாந்து போகக்கூடும். நிறைய இடத்துல நாம் ஏமாந்து இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, லோத் சோதோம் கொமோரா பட்டணத்தை அவன் பார்த்த பொழுது செழிப்புள்ளதாக இருந்தது என்று வேதம் சொல்லல, கர்த்தருடைய தோட்டத்தை போல செழிப்பாக இருந்தது என்று வேதம் சொல்லுது. சோதோம் கொமோரா எவ்வளவு பெரிய சாபத்தை சம்பாதித்து பாருங்க. கர்த்தர் சொன்னார், ஆண்டவரே சோதோம் கொமோரா உம்முடைய தோட்டத்தை போல இருந்ததா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், என் தோட்டம் அதல்ல, என் தோட்டத்தை போல இருந்ததுன்னு சொன்னார். அநேக நேரங்களில் நாம் சந்திக்கிற நிறைய நபர்கள், சபைகள், குழுக்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை போல இருக்கலாம், கர்த்தருடையவர்களாக அல்ல. கர்த்தருடைய சபையை போல இருக்கலாம், கர்த்தருடைய சபையாக திருச்சபையாக அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை போல இருக்கலாம், அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை மீறாம அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் வாதைகளை எல்லாம் உங்களை விட்டு விலைக்கு போடுவார். வாதைகள் எல்லாம் உங்களை விட்டு எடுத்து போடுவார். உங்கள் வாழ்க்கையிலே தோற்று போய் கிடக்கிற உங்கள் வாழ்க்கையில், கலங்கி போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, தீர்வு இல்லாமல் திகைத்து நிற்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்காக உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இன்றைக்கு மனம் திரும்பி அதை விட்டு விட்டால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய நீதியை வெளிச்சத்தை போல் அவர் மாற்றுவார், உன் நியாயத்தை பட்டப்பகலை போல் அவர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்கள் தட்டி. வேதம் அப்படி சொல்லுகிறது, என் நீதியை வெளிச்சத்தை போல் ஆக்குகிற தேவன் என்று தாவீது சொல்லுகிறார். என் மீறுதலை அறிக்கை செய்து விட்டு விட்டேன், என் நியாயத்தை பட்டப்பகலை போல கொண்டு வந்தார், பட்டப்பகலை போல கொண்டு வந்தார். அருமையான சகோதரனே, சகோதரிகளே, தேவன் சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். தேவனுக்காக காத்திருங்கள். போலியான மனிதர்களுக்காக, சபைக்காக, போலியான கர்த்தருடைய வார்த்தையை போல இருக்கிற கள்ள தீர்க்க தரிசனங்களுக்காக காத்திருக்காதிருங்கள். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தை நடத்துங்கள். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடந்து கொள்வோம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வோம். நம்முடைய நீதி வெளிச்சத்தை போல வெளியே வரும், நியாயம் பட்டப்பகலை போல வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கண்ணை மூடி அப்படியே ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளவே, சமூகத்தில் திருப்தியாவே. சத்தமாய் படி பார்க்கலாம். சமூகத்தில் அகவணிவே, உமக்காய் காத்திருப்பேன்,
கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.